ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட RX100 இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக லான்ச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. RX100 மட்டும் கிடையாதுங்க, RX150 அப்படிங்கிற நியூ மாடலும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க 150 செக்மெண்ட்டில். இந்த ரெண்டு பைக்குமே R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் RX100 பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு நியூ வேரியண்ட் வரப்போகுது. RX100ல் அலாய் வீல் வேரியண்ட் ஒன்று, ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட் ஒன்று வரப்போகுது. அண்ட் RX150ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வேரியண்ட் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸ் வந்து வரப்போகுது, எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியராக டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் பெஸ்ட்டான ஒரு பைக், ஒரு லெஜண்ட் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் RX100 அப்படிங்கிற இந்த ஒரு மாடலை சொல்லுவாங்க. அதுவும் 1986 மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஒரு பைக்குங்க. இன்றைக்கும் அந்த பைக்கோட ரீசேல் வேல்யூ 1.5 லட்ச ரூபாய்க்கும் மேலே போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு மாடல் இப்போ திரும்பவும் இந்தியாவில் வந்து யமஹா லான்ச்சிங் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த RX100 பர்டிகுலராக ஏன் இப்போ திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியாவில் நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து அவங்களுடைய பைக்ஸை வந்து திரும்பவும் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. புது புது பிராண்ட் வந்துட்டு இருக்காங்க. அதில் கீவே பார்த்தீங்க அப்படின்னா SR125 அண்ட் 250 அப்படிங்கிற ரெண்டு வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டு பைக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே RX100 என்ன மாதிரியான டிசைன் ஃபேக்டரில் இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இப்போ நிறைய பேர் லைக் பண்ணக்கூடிய பைக்காகவும் RX100 இருக்கிறதுனால யமஹா RX100 அப்படிங்கிற இந்த ஒரு லெஜெண்ட் மோட்டார் சைக்கிளை லான்ச் பண்ண போகிறாங்க. ரெண்டு நியூ வேரியண்ட்டுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா RX100 ஸ்போக் வீல்ஸில் வரப்போகுது. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 98,500 ருபீஸில் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எக்ஸோரூம் ப்ரைஸ். இதே நீங்கள் RX100 அலாய் வீல் வேரியண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,05,500 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி RX150 அப்படிங்கிற இந்த ஒரு 150 செக்மெண்ட்டில் RX மாடல் வரப்போகுது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கு இந்தியாவில் XSR மாடல் வராததுக்கு நமக்கு இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு தான். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி FZX150 பார்த்தீங்கன்னா R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணியிருந்தா கூட பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் FZ பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணதுனால இப்போ வரைக்கும் அது ஏன்டா லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ RX மாடலில் R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணக்கூடிய 150 செக்மெண்ட் பைக் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ மொத்தம் 3 பைக் வந்து இந்தியாவில் RX அப்படிங்கிற நேம்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுல எந்த பைக் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, RX100ல ரெண்டு வேரியண்ட்டுமே 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் தான் வரப்போகுது. ஸோ 4 ஸ்ட்ரோக்கில் தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு RX100 பழைய மாடல் மாதிரி இனிஷியலாக உங்களுக்கு பிக்கப், இந்த பைக்கோட ஆக்சலரேஷன் ஸ்பீட் எல்லாமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது மட்டும்தாங்க உங்களுக்கு ஒரு பதில். ஏன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் அந்த அளவுக்கு ஆக்சலரேஷன் ஸ்பீடு நல்லா இருக்கும், இனிஷியல் பிக்கப் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில், அதாவது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினோட அந்த ஒரு ஆக்சலரேஷன் ஸ்பீடு உங்களுக்கு 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் வேணும் அப்படின்னா மினிமம் 20 ஹார்ஸ் பவர் அப்புறம் 14 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்காவது இருக்கணும். அதாவது இப்போ R15ல இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் ஹார்ஸ் பவரும் டார்க்கும் RX100ல இப்போ வரப்போகிற 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் கொடுத்தா மட்டும்தான் பழைய RX100 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்த அந்த ஆக்சலரேஷன் ஸ்பீடுக்கு ஈக்குவல் ஆகும். இப்போ உங்களுக்கே தெரியும், டெஃபினட்டாக அந்த அளவுக்கு ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் இப்போ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெறும் 12 ஹார்ஸ் பவரும் 11 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படியே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த RX100 வேல்யூ ஃபார் மணியா, இது வாங்குறது வர்த்தா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் RX150 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு டிசைனாக வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு சைனா ஒன்லி மாடல் ஃபேஸர் உங்களுக்கு FZ15 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து விட்டுருக்காங்க. அதாவது இப்போ நீங்க பார்க்குற இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு மாடலாக இருக்குது. GR1 அப்படிங்கிற ஒரு மாடல். இந்த மாடல் இது பார்த்தீங்கன்னா சைனா ஒன்லி மட்டும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. GT150 ஃபேஸர் அப்படிங்கிற ஒரு மாடல். இந்த மாடல் பேர் இதுதான். நம்ம சொன்ன அந்த கான்ஃபிகரேஷனுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இந்த மாடல் தான் இப்போ ரீசெண்டாக சைனா ஒன்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், சர்க்குலரான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்கட்டும், ஃப்ளாட் சீட், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன 150 சிலிண்டர், அதாவது 150 இன்ஜின், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆப்ட் ஆகிற ஒரு பைக் அப்படின்னா GT150
150 ஃபேசர் அப்படிங்கலாம். இந்த பைக் சைனா ஒன்லி இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்டில் இந்தியாவிலையும் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்ஜின் பார் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறது. அதே சமயம் ஒரு விண்டேஜ் மோட்டார் சைக்கிள், ஒரு ரெட்ரோ, அதாவது ஒரு மாடர்ன் ரெட்ரோ ஃபீல் கிடைக்கும் அப்படின்னா அந்த GT 150 ஃபேசரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாடல் இந்தியாவில் RX150 வந்து லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் இப்போ RX100ல 2 நியூ வேரியன்ட் வருது இல்லையா, அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க, 2 வால்வ் இன்ஜின். இதில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பார்னா 12 ஹார்ஸ் பார் 11 நியூட்டன் டார்க் இருக்கும். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் நைட்ராக் ஷாக் அப்சர்வர் கொடுக்க போகிறாங்க. சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் சிங்கிள் சேனல் ABS வந்து அலாய் வீல்லையும், சிங்கிள் டிஸ்க் பிரேக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ்லையும் வந்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டெஃபினட்டாக 50 km/லிட்டராவது மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பைக்கோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட XSR மாதிரி தாங்க இருக்கும். XSR மாடல் மாதிரி இதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த GT 150 ஃபேசர் மாதிரி தான் டிசைன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இன்னும் 1 or 2 monthஸில் FZ பிளாட்ஃபார்மில் வரப்போகுதா, இல்லை R15 பிளாட்ஃபார்மில் RX100 வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா நியூஸும் அஃபிஷியலாக Yamaha லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு RX100 பிடிக்கும் இல்லை Yamahaல எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. RX பிடிக்கும்னா அந்த பைக்கில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.